விதைகள் விதைக்கப்பட்ட வயலிலே தீயோனால் களைகள் விதைக்கப்படுகிறது. விதை வளர்கிறது, களைகளும் உடன் வளர்கிறது. இறுதியாக களைகள் களையப்பட்டு நெருப்பில் எரிக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற நன்மை தீமைகளை, நம் உள்ளத்தில் இருக்கிற நன்மை தீமைகளை இதற்கு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரிடமும் நன்மை இருக்கிறது. நன்மையை வளர்ப்போம், பலன் தருவோம். தீமைகள் இருந்தால் விலக்கிவிட வேண்டும். அது யாரால் வந்தது, எங்கே வந்தது, ஏன் என்னிடம் பாவம், இந்த கேள்விகளை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தால் தீமை நம்மிடமிருந்து விலகாது. தீமை உறவுகளை கெடுக்கும். மனிதர்களோடு, கடவுளோடு நல்லுறவை ஏற்படுத்தி தராது. இந்த சிந்தனையோடு இன்றைக்கு திருச்சபை கொண்டாடுகின்ற விழாவை நினைத்துக் கொள்வோம். தூய கன்னிமரியாளுடைய பெற்றோர் சுவக்கின் அன்னாள் இவர்களுடைய விழாவை திருச்சபை என்று கொண்டாடுகிறது. திருத்தந்தை, மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த நாளை தாத்தா பாட்டிகள் தினமாக அறிவித்திருக்கிறார். பெரியவர்களுடைய அனுபவமும் ஆன்மீகமும் குழந்தைகள் வளர்ப்பிலே மிக முக்கியம். எனவே அவர்களை மதிக்கவும் பாதுகாக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உண்மையை இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் வாழ்விலே சுவைக்கின் அன்னாள் முக்கிய பங்கு வகித்திருக்க வேண்டும். இவர்களை பற்றி திரு விவிலிய நூலிலே எங்கும் பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் பாரம்பரியத்தின்படி சுவைக்கின் அன்னாள் அன்னை மரியாளை பக்தியுள்ள பெண்ணாக வளர்த்திருக்கிறார்கள். கிபி 2ஆம் நூற்றாண்டிலிருந்து இவர்களை புனிதர்களாக போற்றி இவர்களிடம் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்கள் மூலம் நம்முடைய தாத்தா பாட்டிகள் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். அவர்களை இறைவன் ஆசிர்வதித்து நல்ல உடல் சுகத்தோடும் மனநிறைவோடும் இருக்க துணை இருக்கட்டும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.